ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Lakshmi Krishna natural weight loss powder 100% organic, no side effect. Link in description. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் 500 rupeesலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சில ரேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஸ்கீம் 100 rupeesலேருந்து கூட பண்ணுற மாதிரி இருக்குது. சாதாரண ஆளும் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். 20s ஏஜில் நம்ம இருக்கோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் 30s டச் பண்ணும்போது உங்கள் ஏஜ் லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து டெட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 to 5%. நீங்கள் 24 hours நோட்டீஸில் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சம்பாதிச்சு பணக்காரனா ஆகிறோம் அப்படின்றத விட நம்ம ஸ்பெண்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பணக்காரனா ஆயிடலாம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சர்டிஃபைட் ஃபைனான்சியல் பிராக்டிஷனர் அனிதா மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் சார். பணம் அப்படின்னாலே அது பெருக்கத்தை தரணும். அது பெருகிட்டே இருந்தாதான் அந்த பணத்துக்கே மதிப்பு. இப்போ ரீசெண்டா அரவிந்த் சாமி சாரோட ஒரு இன்டர்வியூல சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு புக் வைரல் ஆச்சு. அந்த புக்குடைய பிரதானமான ஒரு விஷயமே காம்பவுண்டிங், இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், மணியுடைய அந்த காம்பவுண்டிங் பவரை பத்தி பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வெல்த்தை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம் எது? இப்போ இதில் நல்ல ஒரு கொஸ்டின். இயர்லி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள்ஸ் மைண்ட் செட் எதுவாக இருந்துச்சுனாக்கா பேங்க் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸில் பண்ணுவாங்க, இல்லாட்டி எஃப்டிஸில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஆர்டிஸ், இந்த மாதிரி தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்தது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கு. ஒரு வெல்த் க்ரியேஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கோல்டு எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டில் எடுத்துக்கலாம், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்னும் போது அது ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா நிறைய அதை வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுனால ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து டே பை டே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான தாட்ஸ் நிறைய வருது. நிறைய பேர் அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்ரோச் பண்ணுறாங்க. இது வந்து இயர்லி ஸ்டேஜஸில் வந்து இந்த ஒரு விஷயம் என்னென்னா யூடிஏ அப்படின்ற ட்ரஸ்ட், அது அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 1972, 70s. ஆஃப்டர் தட் நான் பேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் நேஷனலைஸ் பேங்க்ஸ், இவங்க 2 பேரும் வந்து உள்ள செக்டர்ஸ் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல்ல இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சி வந்து க்ரோத் டே பை டே அதோடைய ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும்போது இன்றைக்கி அதுக்கு நல்ல ஹை ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற செபி, ஆம்பி இவங்கெல்லாம் நல்ல ரெகுலேஷன்ஸ் கொடுத்தனால ஒரு பயம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கை காட்டுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பிகினராக எனக்கே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய விளம்பரங்கள் முடியும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அது இதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்டா என்ன, அதில் காசு போட்டால் என்ன ஆகும், பேசிக்காக நான் கேட்குறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் என்னென்னு நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மலாக ஒரு உங்களை ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா ஓஷனில் ஸ்விம் பண்ணுவீங்களா இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூலில் பண்ணுவோமா அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஸ்விம் பண்ணணுன்ற ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும், ஒரு ட்ரிக்ஸ் எப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. ஓவர் த பீரியட் நம்ம ஸ்விம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் ஓஷனில் போனாலும் நமக்கு பயம் இல்லைன்னு இருக்கும். இந்த சேம் கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் 2 விஷயம், ஒன்று 20s ஏஜில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா ட்ரை பண்ணலாம். அதில் லாஸ் இருந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் 30s டச் பண்ணும்போது உங்கள் ஏஜ் கண்டிப்பாக வந்து சேஃப்டி மெஷர்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஃபேமிலி மேரேஜ் ஆகிருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பேக்கப் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா எப்படி நீங்கள் ஹவுசிங் லோன்லாம் போவீங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கை வந்து நீங்கள் மிட்டிகேட் பண்ணணும்னா டைரக்ட் ஸ்டாக்ஸை நீங்கள் 20s பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இதில் நல்லா ஹையர் லெவலில் வச்சுட்டு உங்களுக்கு அதை ஆசைப்பட்டு ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அதில் 5 to 10% டைரக்ட் ஸ்டாக்ஸ் போகட்டும். இது பிகினர்ஸு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏஜ் 30s ஆகும்போது இந்த மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அசெட் அலோகேட் பண்ணிக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து பிரதானமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக 25
டு 30 அந்த ஏஜ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றீங்க. கண்டிப்பா. ஸோ இஎம்ஐ நீங்க அந்த ஏஜ்ல எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஸோ 20s இருந்து ஒரு 30s வரையும் நிறைய பேர் ஹவுசிங் லோன் இஎம்ஐஸ்லாம் போவாங்க. இஎம்ஐஸ் நீங்க ஓவர் த பீரியட் நீங்க எடுக்கும் போதே ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த லோன்ஸை வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்ட் ரிஸ்க்ல நான் ஸ்டாக்ஸ்ல போனோம் அப்படின்னா அது ஹை ரிஸ்க் தான். அதை நீங்க 30ஸ்க்குள்ள அந்த வேலையை முடிச்சிடுங்க. 30ஸ்க்கு மேல அதுல ஹை ரிஸ்க்ல நீங்க என்டர் ஆகாதீங்கன்றது இட்ஸ் அட்வைசபிள். பெண்களுக்கான நிதி சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பெண்ணியம் பேசுறப்ப ஃபெமினிசம் பேசுறப்ப முதல்ல அதுதான் நம்ம பேசியாகக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெண்கள் எந்த அளவுக்கு முன் வர்றாங்க? இப்ப ரேஷியோ எப்படி இருக்கு? பெண்களுக்கான ஸ்பெஷலா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இதுல பிளாட்ஃபார்ம்ல? இப்ப விமன்ஸ்க்கும் வந்து நல்ல அவேர்னஸ். எப்பயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்துதான் அந்த டெசிஷன் எடுக்கணும். ஹஸ்பண்ட் மட்டும் தனியாகவும் ஒய்ஃப் தனியாக ட்ராக் பண்ணால் அது நல்லா இருக்காது. எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் நிறைய வீட்டில் நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருமே நம்ம ஒர்க் பண்ணுற கேட்டகரியில் இருந்தாங்கன்னா தனியாக ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கணும். இவங்க சேலரியில இருந்தும் ஒய்ஃபோட சேலரியில இருந்து தனி அக்கௌண்ட்டை வந்து வீட்டுக்கான ஸ்பெண்டிங் அக்கௌண்ட்டை தனியாக வச்சுக்கலாம். செகண்ட் என்னன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக சொல்லி ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். செகண்ட் என்னன்னாக்கா ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணும்போது மேபி ஹஸ்பண்ட் தனியாக பண்ணாருன்னா இவங்க ஏதோ செலவு பண்ணுறாரு, நமக்கு வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த தாட் வரும். பட் 2 பேருமே பண்ணிட்டு அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஒய்ஃப் இன்னும் அவங்க வந்து அக்ரெசிவாக என்ன சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர். ஏன்னா இவங்களுக்கு விமன்ஸ்க்கு வந்து அந்த மல்டி ஸ்கில் வந்து பை பர்சனலாகவே இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோஸில் நம்ம ஃபேமிலி வச்சுக்கணுன்றத இவர் எக்ஸாம்பிள் பர் மந்த் 10,000 பண்ணால் கூட ஒய்ஃப் வந்து அட்வைஸ் பண்ணி அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, என்னுடைய செலவை நான் வந்து ஸ்பெண்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்ற ஒரு ஸ்கில் அவங்க இருக்கனால ஃபேமிலியோடு அவங்க பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் கேள்வி எடுக்கிறேன். இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. நமக்கு பணத்தேவை அப்படிங்கிறது வந்து 2 விதமாகவும் நமக்கு இருக்கிறப்ப இந்த ஒரு கம்பேரிசன் இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம வந்து டிரைவ் அவுட் பண்றது? இந்த ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ், லாங் டேர்ம் பிளான்ஸ். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நான் கொஞ்சம் டெம்பரவரியாக வந்து அதோடைய அமௌண்ட் இருக்கும். அடுத்து ஒரு 3 மந்த்ஸோ இல்லாட்டி ஒரு 6 மந்த்ல நான் அனதர் கார் வாங்குற வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அந்த மணி வந்து அந்த பர்பஸ்க்காக தான் நீ யூஸ் பண்ணுறேன். செகண்ட் வந்து நான் மேரேஜ், என்னுடைய பொண்ணுக்கு மேரேஜ் பார்க்குறேன், எதர் பாய் ஆர் கேர்ள், 1 இயருக்குள்ளே எனக்கு அந்த மணி வந்து அந்த பர்பஸ்க்காக தான். இப்போ இதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக அவங்களுக்கு தேவைப்படும், எப்போ வேணாலும் தேவைப்படும். லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து டெட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 to 5% நீங்கள் 24 hours நோட்டீஸில் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் வச்சுக்கலாம். குழந்தைங்களோட ஃபீஸ் பே பண்ணோம், இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ஸில். ஒரு மீடியன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 years நான் என்னுடைய மணியை வச்சுக்க முடியும் அப்படின்னா இவங்க வந்து ஹைப்ரிட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ், இது ஹார்ட்லி 7 to 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் மீடியமில் வச்சுக்கலாம். 5 yearsக்கு அப்புறம் அவங்க வச்சுக்க போகிறாங்க, ஒரு லாங் டேர்ம் கோல்ஸை மீட் அவுட் பண்ணணும். லைக் நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும்ல, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ட்ராவல் பண்ணணும், மேரேஜ் இருக்குது, குழந்தைங்களோட எஜுகேஷன், இப்படிலாம் இருக்குது லாங் டேர்ம் கோல்ஸ். இதுக்கெலாம் கண்டிப்பாக ஈக்விட்டி ஓரியன்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 12 to 15% நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஈக்விட்டியில் இந்த மாதிரி 2 கேட்டகரியாக நம்ம 3 பேஸ்கெட்ஸாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் லாங் டேர்மில் போடணும் இல்லை ஷார்ட் டேர்மில் போடணும் இல்லை, உங்களுடைய நீட்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி, அதுதான் நீங்க சொன்னீங்களே ஆல்ரெடி கேட்டீங்களா, மோர் தென் 4,000+ ஸ்கீம்ஸ் இருக்குன்னும் போது உங்களுடைய நீட்ஸுக்கும் என்ன பேஸ்கெட்ல நம்ம வந்து நம்மளுடைய மணியை பார்க் பண்ணுன்றதும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப காமன் மேன் உடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்பவுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும், மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கும். இப்போ நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ற அளவுக்கு இருக்கு? ஈவன் நீங்க 500 rupeesலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சில ரேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஸ்கீம் 100 rupeesலேருந்து கூட பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு தேவை பேன் மட்டும்தான். ஸோ சாதாரண ஆளும் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கோல்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, இல்லை ரியல் எஸ்டேட்டில் ப்ராப்பர்ட்டியில் போடணுன்னா பல்க் அமௌண்ட்டோட தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் இங்கே பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கார்பஸ் வெல்த்தை க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 500 rupeesலேருந்தே பண்ணாலே அது வெல்த்தை க்ரியேட் பண்ணிடும். அது எவ்வளோ பெரிய விஷயம். இது நம்ம வேறு எந்த வெல்த் கிரியேஷனான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம்.
அப்போ ஒரு அன்எஜுகேட்டடாகவும் இருக்காங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க, இல்லாட்டி ஒரு பூ விற்கிறவங்க, யார் வேணாலுமே இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்கு பண்ண முடியும். இப்போ நீங்கள் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசணும், அதில் கோல்ஸ் செட் பண்ணி அந்த கோல்ஸுக்கு நம்ம வந்து கரெக்டாக அதுலேருந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மல்டிபிள் கோல்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரி யூஸ் ஆகும்? ஸோ ஒரே டைமில் நீங்கள் மல்டிபிள் கோல்ஸும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய இன்கம்ல இருந்து காமனாக பார்த்தீங்கன்னாக்கா 30% வந்து 70% நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, 30% சேவிங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் கொண்டு வந்து அதை டைவர்ட் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுக்கு வரும். அப்படின்னா பிரிச்சுடுங்க. எல்லாருக்குமே காமனாக பார்த்தோம்னாக்கா ஒரு ஏஜில் ரிட்டையர்மெண்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. செகண்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் சைல்டுக்கு அவங்களுடைய மேரேஜ், எஜுகேஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் பர்ச்சேஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ராவல் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க கமிட்மெண்ட்ஸில் இருக்கனால ட்ராவல் ஆசையை வந்து ஆசையாக தான் வச்சுருக்காங்களே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ண நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அதில் அது ஒரு ஆசை இருக்குது, ஆனால் ட்ராவலும் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் கோல்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கோல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த 30% இருக்குல்லையா, இதை வச்சு நீங்கள் இப்போ இதில் பர்டிகுலராக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். அதாவது இப்போ ஒரு இது இருக்குது, ஒரு ப்ரோவர்ப், நீங்கள் சம்பாதிச்சு பணக்காரனா ஆகிறோம் அப்படின்றத விட நம்ம ஸ்பெண்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பணக்காரன் ஆயிடலாம். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்பெண்டிங் தான் நிறைய பேருக்கு வந்து ஒருத்தர் நேற்று பேசிகிட்டு இருந்தார் ஒருத்தர் பர்சன், அவர் சொல்கிறாரு 2 years ஒன்ஸ் நான் காரை மாற்றிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வந்து ஒரு வீட்டில் 3 கார் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. 2 yearsக்கு ஒவ்வொரு காரையும் மாற்றினாருன்னா முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு ஆன் பண்ணுறாரு, இன்னைக்கு நீங்கள் வாங்கின பர்ச்சேஸ் பண்ண காரு நாளைக்கே சேல் பண்ணால் கூட டெப்ரிசியேஷன் வேல்யூவில் தான் அதை நமக்கு அது டெப்ரிசியேஷனாலும் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா அதில் அவ்வளோ கிரேஸாக இருக்கார். நான் சொன்னேன் அட்லீஸ்ட் 3 காரில் ஒரு காராவது வச்சுட்டு நீங்கள் அந்த கேமை விளையாடுங்க, 3 cars நீங்கள் 2 years மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் வராங்க, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு புரியுது பட் இவருக்கு புரியல. இப்படி தான் நிறைய பேர் வந்து அந்த லீஷியராகவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மல்டிபிள் கோல்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் பட்ஜெட்டிங் வந்து பண்ணுறதே இல்லை, ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க. இப்போ 2025 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நியூ இயர் ரெசல்யூஷனாக பட்ஜெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படியே அது என்ன ஆகிடும்னாக்கா ஒரு 3 monthsல வந்து அவங்க பட்ஜெட்டிங்கே விட்டுருவாங்க. ஸோ பட்ஜெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே போல் அந்த ஸ்பெண்டிங் அப்படின்றதுல ரொம்ப காஷியஸாக இருக்கணும். நம்ம எதுக்கு, எனக்கு எஃபர்டபிலிட்டி இருந்தாலும் எஃபர்டபிலிட்டி இல்லைனாலும் நான் இஎம்ஐயில் வாங்கிக்கிறேன்ற மைண்ட் இல்லாமல் ஸ்பெண்டிங்கை வந்து ரொம்ப காஷியஸாக அவங்க பண்ணணும். இதுதான் வந்து இன்னைக்கு, ஏன்னா நாங்கள் இன்னைக்கு ஸ்பெண்டிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எதை பார்த்தாலும் நமக்கு வாங்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம மைண்ட் அதை கொண்டு போயிடுறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயை போட்டுடுறோம். கரெக்டாக? இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாலே அந்த கோல்ஸ் வந்து இது பண்ணிட முடியும். செகண்ட் என்னன்னாக்கா நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நம்ம அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இயர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ஒரு 48, 50s இயர்லி ரிட்டையர்மெண்ட் பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணாமல் கோல்ஸ் வந்து எதுக்காக போட்டோமோ அன்லெஸ் அன்டில் நம்ம கோல்ஸ் மீட் அவுட் பண்ணலன்னா நம்ம அதை டச்சே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்பெண்டிங் அப்படின்றதையும் சரி ரிட்டையர்மெண்ட்டையும் ஸ்டிக் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு மணி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும், ஈஸியாக பணக்காரனா ஆயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அன்ஆர்கனைஸ்டான ஒரு ரெகுலேட்டரி இல்லாத லைக் போன்சி ஸ்கீம்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகிறவங்கள நீங்களும் நிறைய பேப்பரில் பார்த்துட்ருக்கீங்க, நானும் பார்க்குறேன். ஃபாஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ், ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி போகாமல் ஒரு டிசிப்ளினரியாக பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு நல்ல அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கா, இதோடைய இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு பண்ணும்போது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மணி எங்கேயுமே லூஸ் ஆகாது. அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு கோல்ஸுக்கும் இது செட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து டைவெர்ட் ஆகாமல் ஸ்ட்ரிக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக கோல்ஸை மீட் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம எடுக்கிறோம், ஆனால் எல்லாருக்குமே எமர்ஜென்சி ஃபண்டு திடீர் தேவைகள் வரலாம். வாழ்க்கையில் ஒரு ஏற்ற தாழ்வுகள் வர்றப்ப திடீர்னு ஒரு பணத்தேவை வரும். அப்போ அதை உடச்சி நம்ம வந்து எடுக்க முடியுமா? அது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு கோல் செட் பண்ணிட்டீங்க, எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னா அது இதர் நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லைன்னா உங்களுடைய எஃப்டிஸில் கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம்.
இப்போ உங்களுடைய வீட்டு எக்ஸ்பென்சஸ் மந்த்லி 30,000 எடுத்துக்கோங்களேன். அட்லீஸ்ட் 1.5 to 2 lakhs வந்து நீங்கள் தனியாக அதில் வச்சுருங்க லிக்விட் ஃபண்ட்ஸில். ஸோ அப்போ உங்களுக்கு வேறு கோல்ஸை நீங்கள் டச் பண்ணவே மாட்டீங்க இல்லையா? இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. மினிமம் 3 months மேக்ஸிமம் 1 year உங்களுடைய இன்கம்மை அந்த லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிடுங்க. ஆர் எஃப்டிஸில் பார்க் பண்ணிட்டோம்னா உங்களுடைய கோல்ஸ் நீங்கள் அதை எடுக்க மாட்டீங்க. எடுக்காதனால உங்களுடைய எமர்ஜென்சி வந்து இங்கே ப்ரொடெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வந்து எவ்ரி இதுலேயும் வந்து ஓகே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இதுவரையும் எனக்கு வரல. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துட்டோம். எதுக்காக ஒருத்தருக்கு எமர்ஜென்சி வரும்? ஒன்று யாராவது ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் வரும், கரெக்டாக? ஸோ அந்த ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நீங்கள் கரெக்டான கவரேஜ் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சியை டச் பண்ண போகிறோம். எமர்ஜென்சின்றது நமக்கு ஒரு ஜாப் லாஸ் ஆகுது, வேறு ஒரு இமிடியேட் ஒரு இதுனா நமக்கு ஒரு அமௌண்ட்டு தேவை தான். ஃப்யூச்சரில் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸே வந்து உங்களுக்கு அதை நம்ம டச்சே பண்ணலனாலும் அதை டிஸ்மேண்டில் பண்ணிடாதீங்க. அது உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்போ வீடு வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை குழந்தையோட எஜுகேஷனுக்கு இந்த எமர்ஜென்சியும் கூட ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிக்கலாமே தவிர என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணி அந்த கான்செப்டை எழுந்துடாதீங்க. எப்பவுமே எமர்ஜென்சியை வந்து ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கிறது இட்ஸ் வேல்யூபிள் ஒரு எத்திக்ஸ். அது அப்போ இந்த ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸில் இந்த ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்ன மாதிரி பிளான்ஸ்? ஏன்னா இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் SIP அப்படின்னு சொல்லிட்டு SIP அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை நமக்கு கொடுக்கும்? இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து மணி எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பீப்புள்ஸ் கிட்ட லம்சமாக மணி இருந்து பார்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது வந்து ஃபியூ பீப்புள்ஸ் கிட்ட இருக்கும். பட் மெனி பீப்புள்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இன்கம்ல இருந்து அவங்க ஒரு சேவ் பண்ணுவாங்க, அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஹேபிட்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் மணி லம்சமாக இருக்கணும் கிடையாது. அதனால தான் ஈவன் 100 rupees 500 rupees கூட ஸ்டார்ட் பண்ண முடியும் கொண்டு வந்தனால இது ரெகுலர் பேசிஸ்ல ஒருத்தர் வந்து இன்கம் வரும்போதே வந்து ஒரு சேவிங்ஸ்ல எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்ப இது சிஸ்டமேட்டிக்கா டிசிப்ளினா ரெகுலரா அவர் பண்றதுனால அவருடைய வேல்யூ வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு த்ரூ த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்ல. பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நார்மலி பார்த்தீங்கன்னா நீங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவோம், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா நீங்கள் ஒரு 2 tables நீங்கள் கடைசி வரையும் 2 tablesல தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். வெரஸ் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா நம்ம ஒரு செஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணுறோம்ல, எப்படின்னா ஒரு காயின் நம்ம வச்சோம்னா இட் வில் மல்டிப்ளை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 16 32 64 108 256 300 சம்திங், அப்புறம் 756 thousandsல வரும், 3000sல வரும், 7000, இப்படி இட்ஸ் கோஸ் ஆன் போயிட்டு மில்லியன் ட்ரில்லியன்ஸ்ல வரும். இட் இஸ் கால்ட் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளினா மந்த்லி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்துல அக்யூமுலேட் ஆகுது அப்படின்றாங்க. 7 wonders ஆஃப் வேர்ல்டுன்ற மாதிரி 8th wonder தான் இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இது எதுவுமே வந்து நமக்கு 2 4 6 8 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க அது மல்டிப்ளை ஆகுது, எனார்மஸாக மல்டிப்ளை ஆகுது. அது இந்த லாங் டேர்ம்ல தான் ஆகுது, நாட் இன் ஷார்ட் பீரியட். இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இட் வில் பி அப்ளிகபிள் இன் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ ஒருத்தர் 25 ஏஜ்ல இருக்கவர் 5,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மந்த்லி அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 50-55 ஏஜ்ல 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணிடுவார். இது மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 35 இருக்கவங்க வந்து இயர்லியாக அந்த டிசிப்ளினாக பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 1 crore 2 crores கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது. அவங்களுக்கு அதே வந்து ஒரு அமௌண்ட்டை இமீடியட்டாக வித்ட்ரா பண்ணிக்கணும் எந்த கோல்ஸ்க்காக, அதாவது கோல்ஸ் சும்மா நான் வேணும்னு எடுக்கக்கூடாது. நம்ம கோல்ஸை நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிடுறோம்ல, அக்கார்டிங் டு தட் கோல்ஸ் அவர் மணியை வித்ட்ரா பண்ணும்போது 5 working daysல அவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். அது பேர் தான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அவருடைய வெல்த்தை அக்யூமுலேட் பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் புதுசாக இருக்கும், லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிரியேட் ஆகும். மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வந்தால் என்ன ஆகும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் எப்பயுமே வந்து ஒரு 5% கரெக்ஷன்ஸ் எவ்ரி இயர்லேயும் இருக்க தான் செய்யும். நம்ம ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினில் கம்ஃபர்ட்டாக போகணும்னு நினைக்கிறோம், அப்போ கம்ஃபர்ட்டாக போய் உட்காந்துக்கிறோம். நிறைய இடத்துல அது வந்து ஸ்டேஷனில் நிற்குது ட்ரெயினை. சம்டைம்ஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கு, ரேர் கேஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சம்டைம்ஸ் ஹால்ட் ஆயிருக்கு, எல்லாமே நடக்க தான் செய்யுது. ஆனாலும் நம்ம கம்ஃபர்ட் ஃபாஸ்ட்டாக போகணும். அதே மாதிரி தான் நம்மளோட ஈக்விட்டி இதுலையும் கரெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே டெம்பர்மெண்ட்டாக தான் இருக்குமே தவிர அது பெர்மனன்ட் கிடையாது. அந்த டைமை வந்து மேக் இட் அஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய அந்த எஜுகேஷன் தெரிஞ்சிச்சுனாக்கா கீப் ஆன் அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மந்த்லி 5,000 பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா,
அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்ரி இயர் இப்படி எடுத்துக்கலாம். எவ்ரி ஜான்வரி ஃபர்ஸ்ட் நியூ இயர் அப்போ 10% ஆட் பண்ணிக்கோங்க. 5,000 பண்ணுறீங்கன்னா ஒரு 10% ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளாட்டாக ஒருத்தர் 5,000 போடுறதுக்கும் 10% இன்க்ரீஸ் பண்ணவருடைய வேல்யூவும் இவரை விட இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜாக இன்க்ரீஸ் வெல்த் கிரியேட் ஆகிருக்கும். செகண்டு இன்க்ரிமெண்ட் நமக்கு வருது. அந்த டைமில் ஒரு லம்சம்மாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ மந்த் ஆன் மந்த் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு என்னெல்லாம் கேஷ் உங்களுக்கு ஃப்ளோ இருக்கோ, இல்லை மந்த் எண்டில் உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு சேவிங்ஸோ அது ஒரு பார்ட்டாக கூட சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த மாதிரி சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேரும்போது உங்களோட அக்யூமுலேஷன் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ஈக்விட்டி ஓரியன்ட் லாங் டேர்ம்ஸில் டிசிப்ளின் மேனராகவும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ரிச் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது. மேம், இப்போ ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மனத்தேக்கத்தில் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறோம். ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஃபைனலாக நமக்கு வந்து கலெக்ட் ஆகக்கூடிய அமௌண்ட் கார்பஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கம்மியாகுமா? அதனுடைய டீட்டெயிலிங் கண்டிப்பாக அதோடைய இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணினவர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் 25ல ஸ்டார்ட் பண்ணவர் 5,000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே அவருடைய 55ல 1 crore கார்பஸ் கிரியேட் பண்ணுறாருன்னா 35ல 10 years லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவர் ஹார்ட்லி 35 lakhs அவர் ஃபால் ஆகிருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு அதை வந்து நம்ம எஜுகேட் பண்ணி பண்ணோம்னா அவங்களும் அந்த இயர்லி ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பசங்க அந்த இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதும் செகண்ட் ரெகுலர் டிசிப்ளினாக ஸ்டார்ட் பண்ணுறதும் லாங் டேர்மில் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஹியூஜ் வெல்த் கிரியேட் ஆகும். அந்த இம்பேக்ட் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலாக டெபாசிட்ஸில் வந்து ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, நார்மலாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு டெபாசிட். ஸோ இந்த எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப? லாங் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்ஸ், எஃப்டிஸ் இதுதான் நமக்கு எப்பயுமே நம்மளுடைய பேரண்ட்ஸும் அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஏன்னா நம்மளுடைய சேலரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விசிபிலிட்டி நிறைய இருக்கனால வேறு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்குறாங்க பீப்புள்ஸும். சரி, நமக்கு வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து டாக்ஸேஷன் பார்ட்டையும் பார்க்கணும், செகண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், நம்மளுடைய கேபிட்டல் ப்ரொடெக்டாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனால் நமக்கு அடிப்படக்கூடாது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு 89 ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். நம்மளுடைய கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் எங்கள் அப்போல்லாம் போய் பண்ணும்போது 16% இருந்ததாக சொன்னாங்க. இதே வந்து 99ல் வந்து 13% இருந்துச்சு. 2009ல் பார்த்தீங்கன்னா 10% ஆச்சு. இப்போ 2019ல் 7%. அதாவது 2029ல் நம்ம போகிறோம்னா ஹார்ட்லி ஆஸ் பர் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் 5%ல இருக்கும், 4 to 5%. ஸோ எவ்ரி டிகேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்லி 3% நம்ம லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு தெரியாதனால இப்போ நமக்கு தெரிஞ்சது 7% இருக்கா, பட் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு டைமும் 3% போது அப்போ இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸில் நம்மளோட இன்ஃப்ளேஷன் 7%. என்னோட ரிட்டர்ன்ஸ் டவுனாக இருந்தால் வாட் இஸ் த யூஸ்? அப்போ நம்ம அந்த பழைய மெத்தட்லேயே இல்லாமல் கொஞ்சம் எனக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுறது, இந்த இன்ட்ரெஸ்ட் ரிஜிம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஆர்டி, இதை தாண்டி நீங்கள் உங்களோட ஈக்விட்டி ஓரியன்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நீங்கள் வெல்த் கிரியேஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு ஷேர் ஆகட்டும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், பாஸ்ட்டாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இப்போ கரண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது முறையா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் 60% கொடுத்துருக்கு, மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து 52% கொடுத்துருக்கு. இப்போ ஆனாலும் என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நான் அதை பேஸ் பண்ணி போட்டேன், நான் லாஸ் ஆகிடுச்சு. திரும்ப செபி சொல்கிறது டோன்ட் சி த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கணுன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கான அந்த ரெக்கார்ட்ஸ், ஃபண்ட் மேனேஜர், அதோடைய ஃபண்டோடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்காம ஜஸ்ட் இப்போ ஒரு ஆன்லைனில் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து எப்போயும் மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் மைண்டில் எப்போயுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா ஒரு 12% கூட நீங்கள் 12 to 13% கூட வச்சுக்கலாம். பீப்புள்ஸ் என்னன்னாக்கா உங்கள் மைண்ட் சிஸ்டம் நீங்கள் இது பண்ணணும். எனக்கு நான் 25% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தேன், 20% தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உன்னுடைய மைண்டில் 25 வச்சு அது 20% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது நோ யூஸ். அப்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து என்ன ரியாலிட்டியோ அதோடு நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ ஒருத்தர் எக்ஸாம்பிள் யூகேலேருந்து ஒரு பர்சன் வந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.
எனக்கும் அந்த 20% ரிட்டர்ன்ஸ் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ சைடு அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உடனே அவரை வேற ஒருத்தர் தரேன்னு சொன்னாங்க 20%. அப்படி முதல்ல ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன்ஸ் வரும், ஹை ரிட்டர்ன்ஸ் வரும். ஃபாஸ்ட்டாக நம்ம இது பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹை ரிஸ்கில் தான் நம்ம போய் ஃபாலோ ஆகும்னு தெரியாமல் அந்த இது பண்ணுறாங்க. அதனால ஹை ரிட்டர்ன்ஸை அந்த ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். அதே போல் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை பார்க்காதீங்க. சைக்கிளிக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸோட ட்ராவல் பண்ணணும்னு நான் சொன்னது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இஎல்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன மேம் இஎல்எஸ்எஸ்னா என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த டாக்ஸ் சேவிங் ஸ்கீம் சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ். நிறைய பேர் பிஇபிஎஃப்க்கும் இஎல்எஸ்எஸ்க்கும் என்ன அப்படின்வாங்க. ஏன்னா டாக்ஸ்க்கு வந்து 1.5 lakhs நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1.5 lakhs இருக்குது அப்படின்னா நீங்கள் 75,000 இஎல்எஸ்எஸ்லையும் 75,000 பிபிஎஃப்லையும் போடுங்க. அது வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக இருக்கும் பிபிஎஃப்ல. வெரஸ் உங்ககிட்ட அமௌண்ட் அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் கண்டிப்பாக ஈக்விட்டி ஓரியன்டான ஸ்கீம்ஸில் இஎல்எஸ்எஸ் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்கள் 1 lakh பண்ணிகிட்டே இருக்கீங்க 15 years. 18th year நீங்கள் ஒரு அமௌண்ட் கார்பஸ் எவ்வளோ இருக்குன்னா ஹார்ட்லி 30 to 32 lakhs இருக்கும். இதே இஎல்எஸ்எஸ்ல எவ்ரி இயர் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க 15 years. அதே போல் சைமல்டேனியஸாக ஒரு 18th year உங்களுடைய கார்பஸ் நியர்லி 1 crore இருக்கும். 3 times மல்டிப்ளை ஆயிருக்கு. உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணுமா இல்லாட்டி டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் வேணுமா நீங்கள் தான் இது பண்ணிக்கோ. அதனால இதுதான் அதோட. ஸோ லாக்கிங் இருக்கும் 3 years. ஆனால் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸும் ஹையாக இருக்கும், நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரியில். ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு 40 வயது வரும்போது ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா 20 வயசுலேருந்தே ஒரு சேவிங்ஸை வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேர்காணலுடைய பிரதானமான ஒரு கோலாக இருக்குது. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒருத்தங்க இப்படி பண்ணாங்க, ஸோ வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, சக்ஸஸ் ஆனாங்க. நம்ம 3 categories ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் அண்ட் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளினாக பண்ணினதுனால ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 15 yearsல 1 crore டச் பண்ணவங்கள பார்த்தோம். ஆப்வியஸ்லி மிடில் ஏஜில் இருக்க 35 அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து அந்த டிசிப்ளினில் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் ஒரு 2 crores அவங்க டச் பண்ணிட்டாங்க. சரி, இந்த 2 crores நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம அதுலேருந்து 1 lakh per month நம்ம ரிட்டையர்மெண்ட்டாக லைஃப் லாங் எடுத்துக்க முடியும். அண்ட் 50 agesல இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்க் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா, இமிடியேட்டாக அந்த மணி எல்லாமே எடுத்துக்காம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவெல்லாம் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுக்கிறனால அவங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு கன்ஸ்ட்ரெயினான ஒரு ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய மணி கார்பஸ் ஆகிறதையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஓரியன்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரியில் பண்ணிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறித்து நிறைய விஷயங்கள், ஒரு 360 டிகிரியில் நிறைய விஷயங்களை, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ விவேக். தேங்க்யூ. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.